மச்சி இந்த வீடியோ பத்திரிக்கை நீ ஸ்கெட்டா இருக்கும். பாக்குறியா? கூப்பிட்டான் பாரு லூசு பை. முரளியா? சொல்லுங்க இதய முரளி. 2 நாளா ஆளையே காணா, வீட்டுக்கும் போலியா? தங்க சொல்லிச்சு. என்னால முடியல மச்சி, நான் செத்துறேன்டா. முரளி குடிச்சிக்கிறியா? ஷேக்ஸ்பியர் நான் சொல்லியிருக்காரு தெரியுமா? All the world is a stage. All the men and women are mere players. Player. Players இல்லடா, mere players. And all have their exit and entrance. செத்தலாம் முடிவு பண்ணிட்டியா? ஆமா மச்சி. ஒரு ஊர்ல ஃபீனிக்ஸ் பறவை. சரி செத்தறா. இந்த டிசைன் பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? One second. ஹலோ, ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறது? நல்லா இருக்கு. ஹலோ, பேசுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. Are you crazy? யாருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? இன்னொரு தடவை கால் வந்துச்சுன்னா எங்க அப்பா தான் பேசுவாரு. போனை வை, இடியட். கால் பண்ணிட்டான் பாரு, எடு. மதுடா, இவன் எந்த டைம்ல கால் பண்றான்? ஹலோ. கிஷோர், வாட் a surprise. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? அப்புறம் என்கேஜ்மென்ட்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானா, என்ன கூட நீ இன்வைட் பண்ணல. எனிவே கங்க்ராட்ஸ் மது. டேய் கிஷோர். சொல்லு மது. எனக்கு இப்போ கொஞ்ச நேரமா மாத்தி ஒரே blank calls-ஆ வருது. ஒன்னும் பிரச்சனை இல்ல மது, அந்த நம்பர் எனக்கு அனுப்பு, நான் என் கான்டாக்ட்ஸ்ல கன் செக் பண்ணி பார்க்கறேன். யா, 1 second. 9962 1 second. இந்த வர 9962 1474 1474 34. முரளிடா. மது, என் போன்ல செக் பண்ண, அந்த நம்பர் என் கான்டாக்ட்லயும் இல்ல. திரும்ப அந்த நம்பர்ல இருந்து ஏதாவது கால் வந்தா நீ அட்டெண்ட் பண்ணாத. ஓகே? ஓகே, தேங்க்ஸ். டேய், முரளி எதுக்குடா மது கால் பண்றான்? பைத்தியம் முடிச்சு போச்சுடா அவனுக்கு. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். சாவ போறேன் டார்ச்சர் பண்றான்ல, அவனை நானே கொல்றேன்டா. கிஷோர், முரளி எத்தனையோ முறை குடிச்சிட்டு சாக போறேன், செத்துலாம் போல இருக்குன்னு சொல்லியிருக்கான்ல. ஆமா, அதெல்லாம் அவன் கூட படிச்சப்பதான்டா. இன்னைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் தெரிஞ்சு அவளுக்கே கால் பண்ணிருக்கானா? அதான் எதுவும் பேசல. அதான் பயமாகுது எனக்கு. ஒருவேளை கடைசியா குரல் கேட்டு செத்துலாம் முடிவு பண்ணியிருந்தானா? டேய், என்னடா சொல்ற? பயமா இருக்குடா மச்சான், அவனுக்கு கால் பண்றான். எடுக்க மாட்டேங்கிறான்டா. இந்த நிமிஷம் அவன் உயிரோட இருக்கான காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. மதுவோடு தெரியல உனக்கு? கிஷோர், ப்ளீஸ், நீ சொல்றது என்னால பண்ணவே முடியாது. உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு கூட எனக்கு தெரியல. This is not happening. இதோ பாரு மது, நாங்க என்ன உன்னை லவ் பண்ண சொல்லியா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண கூடாதா? அவன் நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவனை பத்தி யோசிக்க சொல்ற? என் நிலைமையை பத்தி யோசிச்சியா? நீ சொல்றதெல்லாம் நான் பண்ண அவன் என்ன பத்தி என்ன நினைப்பா? ஏங்க, உங்களை பத்தி அவன் என்ன நினைச்சா உங்களுக்கு நாங்க உங்க நினைப்பா இருக்கக்கூடாது. முதல்ல பண்ணுங்க.
நான் பேசலாமா? டேய் மெதுவா பேசிட்டா. என் பேர் வினோத்துங்க. நானும் முரளி பால்வாடியிலிருந்து பண்ண வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம். சேம் தெரு சேம் ஸ்கூலு. நாங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். உயிர் நண்பன். எனக்கு உயிர் தாங்க முக்கியம். இப்ப கூட உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படி உயிரோட இருந்தானா தயவு செய்து அவனை காப்பாத்துங்க. டேய் முரளி, நான் கிஷோர் பேசுறேன்டா. ஏய் கிஷோரே, நீ என்னடா மச்சான் பண்றாங்க? இது மது நம்பர்ல? டேய் நீ வினோத்திட்ட பேசும்போது நானும் கூட தான் இருந்தேன். நானும் வினோத் இப்ப மது வீட்டுல தான்டா இருக்கோம். வினோத் உனக்கா மதுவிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். டேய் வினோத், ஏன்டா என்ன நிம்மதியா சாவு விட மாட்டீங்களா? நீ போய் சாவுடா, உன்னை யார் தடுத்தா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ தூக்கி வச்ச நீ உன் மது. அந்த கிளி உன்னை என்ன கிளி கிளிக்குதுன்னு பாக்குறியா? டேய் கிஷோரே வேணாம்டா. டேய் இரு. கிஷோரே திரும்ப திரும்ப அதே சொல்லாத. 3 வருஷம் பார்த்துட்டு எந்த லவ் வந்துருமா? யார் அந்த முரளி? அப்படி ஒருத்தன் கூட படிச்சாங்கறதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. அதான் அவனோட லட்சணம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. உங்களை அவனுக்கு அவ்வளவு பிடிக்குங்க. உங்களை பத்தி எங்க கிட்ட வர்ணிக்காத நாளே இல்லைங்க. நிரந்தரம் அவன் காலேஜ் வந்தது உங்களை பார்க்கதாங்க. ப்ளீஸ்ங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உலகத்துல எவனாச்சும் லவ் பண்ற பொண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து வர்ணிப்பானா? கேட்கறதுக்கு அருவருப்பா. தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சது அவன் சாகவே போயிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ல போற பதில் தாங்க உயிரே இருக்கு. ப்ளீஸ்ங்க. ஏன் இப்படி நாக்க தொங்க போட்டுட்டு அலையறீங்க? உங்க லைஃப்ல நீங்க பொண்ணுங்களே பார்த்தது கிடையாதா? இப்படி நிச்சயான பொண்ணு வீட்டுக்கு வந்து லவ் பண்ணுங்க ப்ளீஸ் கால்ல விழுறேன்னு கேவலமா கெஞ்சறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட என்னங்க இருக்கு? அவனுக்கு அப்பா இல்ல, அம்மாவும் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான். அவன் நல்லா இருக்குன்னு எனக்கு தப்பாங்க. ஓஹோஹோ, ஆக்சிடென்ட்ல அம்மா செத்து போன முரளி அந்த பையனா? எனக்கு இப்பதான் அந்த முகமே ஞாபகத்துக்கு வருது. காலேஜ் கேண்டீன்ல கூட கூட்டம் சேர்த்துக்கிட்டு கேவலமா பாடிட்டு இருப்பானே அவன் தானே? அவன் ஆளும் மூஞ்சியும் அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும் எனக்கு. 3 வருஷமா லவ் பண்ண வந்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு பொட்டத்தனமா உங்களை அனுப்பியிருக்கான். உங்களுக்குலாம் மேனஸ் என்னன்னு தெரியாதா? நீங்களா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே, புரோக்கர் இல்லையே. இப்படி ஜோடி சேர்க்கிற மாமா வேலை பாக்குறதுக்கு பேசாம நீ அவன் கூட சேர்ந்து சாகலாம். வினோத், போன் எடுக்கடா. டேய் இருடா, இன்னும் முடியலடா. போன் குடுறா அவகிட்ட. சொல்றல வேண்டாம்டா, ஏற்கனவே அவ குடுறா. நான் மது பேசுறேன்னு சொல்லு. முரளி, நீதான் முரளியான்னு கேளுங்க. ஹலோ, நான் மது பேசுறேன். நீதான் அந்த முரளியா? சும்மா சொல்லக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கடா நீ. நிறுத்துரு. என் பிரின்சஸ் சாவு சொல்ல நீ யாரு? ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில எப்படியாச்சும் இந்த பைத்தியக்கார உயிரை காப்பாத்துன்னு உங்ககிட்ட வந்து கெஞ்சிருக்காங்க. அந்த நன்றிக்காக வந்து 4 வார்த்தை நல்ல விதமா பேசிருக்கலாம்ல. அது விட்டு என்னடி ஜிங்கி ஜிங்கின்னு குதிக்கிற? தெரியாம கேக்குறேன். நீ என்ன அவ்வளவு பெரிய கிளறி குஸ்காவா? மது, கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போற, பேச்செல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. இல்ல உனக்காகலாம் சாக போறேன் பாரு. நான் அதுக்காகவே சாவனே. போதுமா? உன் சங்காத்தமே வேணாம். இனிமேல் ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக இருக்க கூடாது. குடி போன அவங்க கிட்ட. ஹலோ மச்சான். டேய் வினோத், நீ ஏன்டா அவகிட்ட போய் கெஞ்சுற? நான் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா மச்சான்? நீ எதுவும் பண்ணிக்கல? எங்க பண்ண விட்டீங்க? அதான் நல்லா நடுவில் வந்து கெடுத்துட்டீங்களே. எப்படியோ சாவதான் போறேன்ட்டு
காமசுவதரை கோத்து விட்டு போலாம். அவன் வீட்டு மொட்டை மாடில தான் உட்காந்து சரக்கு அடிச்சுன்னு இருக்கேன். கிஷோரு தெரியும்டா, அவன் வீட்டுல நிக்காதடா. வெளில போய் என்ன கூழ்னா. சரி மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏதோ ஒரு தடவை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சா பேசிட்டா. இனிமேல் அவங்க குடைச்சல் கொடுக்க மாட்டாங்க. நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மது, ரொம்ப தேங்க்ஸ் மது. சரிங்க, வரேங்க. கிஷோர், கிளம்பிட்டியா? காஃபி குடிச்சிட்டு போ. இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல. அதெல்லாம் முடியாது. ஒரு கப் காஃபில என்ன ஆட போறது? ஏ மது, காஃபி குடிக்க சொல்லு. குடிச்சிட்டு போங்க.